வணக்கம் மக்களே. குற்றாலம் போயிருந்தோம். அண்ணா வீடு போனாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. அவ்வளோ தூரம் வரல, 2-3 நாள் இருந்தாங்க. வண்டி அண்ணா வீட்டுக்கு தான். என்னால் 2-3 நாள் வர முடியாது. அதே மாதிரி என்ன மாதிரியே எங்கள் அண்ணார் எங்கேயும் போக மாட்டார். அவங்க எல்லா பக்கம் போவாங்க வருவாங்க, அண்ணா வீட்டை பார்த்துக்குவார். இல்லை அங்கே 2-3 பேர் வேலை செய்கிறாங்க அண்ணா வீட்டில், மெஸ் வச்சுருக்காங்களே. அப்புறம் அவங்கள விட்டுட்டு கூட இவங்க போவாங்க. அண்ணாலாம் போனது இல்லை. என்ன மாதிரி எங்கே போனாலும் உங்கள் அண்ணன் மாதிரியே சொல்கிறீங்களே கண்ணு, இப்படியே இருந்தால் எப்படியே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்களையும் கூட்டிகிட்டு போனாங்க. நான் எல்லா கோயிலுக்கும் என்னால் போக முடியல, வரலன்றதுக்கு அங்கே போய் சங்கடம். இந்த பஸ்ஸில் டிவி ரேடியோலாம் போடுறாங்க, அது எனக்கு மண்டை இடிக்க என்னால் முடியல, சங்கடமாகவும் இருக்குது. அப்போயே 1-2 கோயிலுக்கு நான் போகல. காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு மட்டும் போய் அங்கே மகாலட்சுமி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் அது வாங்குறாங்க. நீ எதாவது வாங்குறியாம்மான்னாரு. என்ன வாங்குறதுன்னு ஒரு உப்பு ஜாடி ஒன்று வாங்கிட்டு உப்பு ஜாடி ஒன்று வாங்கிட்டு, அப்படியா சரி எதுவும் கேட்கலேன்னு சொல்கிறேன், அப்படியா சரி அப்படின்ட்டு எல்லாம் அந்த பக்கம் எல்லாம் என்னடா கும்பலாக இருக்குதுன்னு பார்த்தா போலீஸ் எல்லாம் லேடிஸுங்களாம் நிறையா இருந்ததுனால அந்த லேடிஸ் போலீஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் மகாலட்சுமி கோயிலில் வந்து காசி விஸ்வநாதன் கோயில் இந்த பக்கம் வந்து சுற்றிட்டு வரோம். கும்பலாக இருக்குது, என்னவா இருக்குது அப்படின்னு ஏற விட்டுட்டு இருந்தாங்க. சரி, நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல, சும்மா போய் நின்று என்னமானாரு. இல்லை ஒன்றும் இல்லை, சேலை விட்றாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னேன். பட்டு சேலைனாவே நான் அதிகம் கட்ட மாட்டேன். இல்லை இருந்த சேலையே ஒரு 10 சேலை எல்லாம் பேத்திக்கு பாவாடை செட்டு தைச்சி போட்டுன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் இது பார்த்ததே எனக்கு மனசுக்கு பிடிச்சிது. இது நல்லா குழுகுலுன்னு இருக்கும். ஆயா கோயிலில் தானே வாங்குறாங்க. அப்புறம் அங்கே பூக்காரம்மா பக்கத்தால் பூ கட்டிட்டு இருந்தாங்க. அம்மா இது எடுக்கலாமாண்ணா? எடுக்கலாமா, நம்ம ஒரு இதாக இருக்கிறோம்ல, சுத்தமாக இருக்குங்க, அதெல்லாம் கட்டலாமான்னாங்க. சரின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க 250 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து 275 ரூபான்னு சொன்னேன். 25 ரூபா வைக்கக்கூடாதுங்க, வச்சா 80 ரூபா வைங்கினாங்க. அப்புறம் சரின்னு அப்புறம் 280 ரூபான்னு ஏழை விட்டாங்க. மறுபடியும் யாரும் கேட்கல. அப்புறம் சரின்னு நான் அதை எடுத்துக்கிட்டு நான் கம்முன்னு தானே வந்தேன், ஏதாவது எடுனாரு. கேட்டேன், எடுத்துக்கிட்டு சரின்னு அல்வாவெல்லாம் வாங்கிட்டு பேரன் இதுலேருந்து வந்திருக்கான் லீவில். நேற்று சுதந்திர நாளுன்னு பேரன் வந்திருந்தானு இருக்குது. அப்புறம் பாப்பா பெரிய பாப்பா வந்துட்டிங்களாம்மா ஊரில் நில்லப்பான்னு. சரி பையனை இருக்க சொல்லு அப்படின்ட்டு அப்புறம் நான் குமாரபுரத்தில் அண்ணா வீட்டில் வந்து நைட்டு காலையில் தான் வந்து சேர்ந்தேன், 7 மணிக்கு இன்னைக்கு காலையில். அப்புறம் வந்து தம்பிக்கு கொண்டு போய் பேரனுக்கு 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பெருந்தவர்கிட்ட நிற்கிறேன், வந்து வாங்கிட்டு போங்க கண்ணுன்னு. சரின்னு அவங்க அங்கேருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். இவருக்கு வேறு 2 நாளாக தூக்கம் கெட்டது, முடியல, வரவே முடியல, ஒரு கண்டெல்லாம் சொப்புது. அப்புறம் சரி எப்படியும் அங்கங்கே நின்று மொல்ல வந்துட்டோம். அப்புறம் வந்து இப்போ தான் கொஞ்சோண்டு சாதம் வடித்து மிளகு ரசம் வைக்கலான்னு அப்புறம் அவருக்கு ஒன்று சளி பிடிச்சிச்சாரு, முடியல அவரால். அந்த அஞ்சேரியில் ஊற்று, அங்கே ஊற்று, இங்கே ஊற்றுன்னு எங்கள் அண்ணியார், நம்ம அண்ணியாருக்கும் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், இல்லைம்மா அங்கெல்லாம் போய் குளித்தா நல்லா இருக்குமா அப்படின்னு. எங்கள் அண்ணன் பொண்ணுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்து அங்கே போய் எல்லாம் குளிச்சுட்டு வந்து எல்லாம் பரவாயில்ல அவளுக்கு. அதனால் எங்கள் அண்ணியார் இங்கே போகணும் அங்கே போகணுன்னு சொல்லி என்னை கொஞ்சம் எல்லாம் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க. அதனால் ஒன்றும் எனக்கு அவங்க திருப்திக்காக நான் போனேன். நம்ம அம்மா இல்லை, அம்மா இடத்துல அவங்க இருந்து சொல்கிறாங்க. போனேன், போயிட்டு இப்போ தான் எல்லாம் வந்தால் அவர் பால் வாங்க போயிருக்காரு. சாதம் வடிச்சு விட்டு ரசம் தாளிக்கணும், கருவாடு வருமானாலும் முடியல, நெஞ்சு சளியாக இருக்குதுன்னாரு. சனிக்கிழமையாக இருந்தானே எந்த கிழமையாக இருந்தா என்ன, அவர் சொல்கிறது நம்ம செஞ்சு கொடுக்கணும், அவர் நல்லா இருந்தால் தானே. கம்முன்னு வந்தாவளா, ஏதாவது கேட்குறியான்னாரு. கேட்டேன். சரி நல்லா இருக்குங்களா, பாய். அது மாதிரி நாம் அவங்கக்கிட்ட அவங்க கொடுக்குறாங்கன்னு அவங்கள சிரமப்படுத்தக்கூடாது. அதுக்குள்ளது தான் நம்ம கேட்டு வச்சுக்கணும், அவரை சிரமப்படுத்தக்கூடாது. பாய்.